ஒரு அழகான காலை பொழுதில் துருதுருப்பான குட்டி பாப்பா தன் செல்லப் பொம்மை டெட்ஸியுடன் ஒரு மாயாஜால பூங்காவிற்கு வந்தாள். வண்ணமயமான பூக்கள் பூத்துக் குலுங்கும் அந்த பூங்காவில் குட்டி பாப்பாவிற்கு ஒரு மின்னும் பட்டாம்பூச்சியும் ஒரு குறும்பு குரங்கும் நண்பர்களாக கிடைத்தன. புதிய நண்பர்களுடன் சேர்ந்து சறுக்கு மரத்திலும் ஊஞ்சலிலும் குதூகலமாக விளையாடிய குட்டி பாப்பா விளையாட்டின் உச்சக்கட்டத்தில் தன் பிரியமான டெட்ஸியை பெஞ்சிலேயே மறந்துவிட்டு வீட்டிற்கு அவசரமாக சென்று விட்டாள். மாலை நேரம் வர பூங்கா இருளத் தொடங்கியது. டெட்ஸி தனியாக விடப்பட்டு சோகமாக அமர்ந்திருந்தது. டெட்ஸியின் தனிமையை கண்ட அதன் நண்பர்களான பட்டாம்பூச்சியும் குரங்கும் சிரிக்கும் சூரியகாந்தியும் கவலைப்பட்டு டெட்ஸியை குட்டி பாப்பாவுடன் மீண்டும் சேர்ப்பது எப்படி என்று யோசித்தார்கள். புத்திசாலித்தனமான சூரியகாந்தி குட்டி பாப்பாவின் வீட்டிற்கு ஒரு ஜாலம் நிறைந்த ஒளிக்கோட்டை உருவாக்கும் யோசனையை சொல்ல அதை மற்ற நண்பர்களும் ஏற்றுக்கொண்டனர். மறுபுறம் வீட்டில் டெட்ஸியை காணாமல் வருத்தமாக அமர்ந்திருந்த குட்டி பாப்பாவின் ஜன்னல் வழியாக ஒரு பட்டாம்பூச்சி உள்ளே வந்து அவளை தட்டி பூங்காவை நோக்கி அழைத்துச் சென்றது. பூங்காவில் ஒளிக்கோட்டை பின்பற்றி வந்த குட்டி பாப்பா சிரிக்கும் சூரியகாந்திக்கு அருகில் மகிழ்ச்சியுடன் அமர்ந்திருந்த டெட்ஸியை கண்டதும் ஓடிச் சென்று அணைத்துக் கொண்டாள். நீண்ட பிரிவுக்குப் பிறகு நண்பர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் மீண்டும் ஒன்று சேர்ந்தார்.